பின்பும் ஒரு வரலாறு இருக்கு. ஆனா அந்த வரலாறு போராட்டங்களால தான் எழுதப்படுது. ஓவியாவின் தமிழ் பேச்சு வலைவழிதளம் மூலம் மாணவர்கள் தமிழ் சங்கம் நடத்தும் இன்றைய பதிவு யூடியூப் சீரிஸின் மூலம் இணைவது சே ஓமர் தன்கன் மற்றும் உங்களுடன் இணைந்திருப்பது ஓவியா. இன்று மே 1 சர்வதேச தொழிலாளர் தினம். 18ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்துல தொழில் புரட்சி துவங்குது. 19ஆம் நூற்றாண்டுல விரிவடைந்த தொழில் புரட்சியினால ஏராளமான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. கால வரையறையே இல்லாம 16 மணி நேரம், 17 மணி நேரம், 18 மணி நேரம்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலாளர்கள் அமெரிக்காவின் சிகாகோல ஹேமார்க்ன்ற பகுதியில ஒரு புரட்சியை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்துல அவர்கள் வச்ச ஒரு கோரிக்கை தான் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர சுய வாழ்க்கை, 8 மணி நேர உறக்கம் என்பது. அந்த முழக்கமும் போராட்டமும் விண்ணை கிழிக்கிறது. அப்பொழுது போலீசாரின் துப்பாக்கி சூடும் குண்டுவெடிப்பும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் பொதுமக்களின் உயிர்களை வாங்குது. அப்படி போராட்டங்களும் உயிர் பலிகளும் நிகழ்ந்த பின்புதான் 1 சர்வதேச தொழிலாளர்கள் தினமா நியமிக்கப்படுது. 1923ல தமிழ்நாட்டுல பொதுவுடைமைக்காரரும் இந்திய சுதந்திர போராட்ட வீரருமான சிங்காரவேலர் தலைமையில முதலா மெரினா கடற்கரையில சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுறாங்க. இந்தியாவுல ஆண்டுகள் கழித்து அம்பேத்கர் அவர்களுடைய சட்டத்தின் மூலமா இந்திய தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை என்பது எளிதில் உறுதி செய்யப்பட்டது. இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு மனுஷனோட உழைப்பு இருக்கு. இப்படி உழைத்து கொண்டே இருக்கும் அத்துணை உழைப்பாளர்களுக்கும் ஓவியாவின் தமிழ் பேச்சு மூலம் எங்களின் சர்வதேச தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்.